கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை தினமும் தேடிவரா என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து கொண்டு வருகிறோம். அவர் நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்னெல்லாம் தருகிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா? அவர் நம் கூட இருந்து என்னெல்லாம் பார்க்குறாரு அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதனால் நீங்கள் அதை கேட்க கேட்க அவங்களுடைய உள்ளத்தில் தேவன் அதை நம் எப்படி தேடி வருகிறார், அதை எப்படி நமக்குள்ளே நடத்துகிறார், நமக்குள்ளே ஏன் அந்த வசனத்தை விதைக்கிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆகையால் நீங்கள் தொடர்ந்து அதை கேட்கணும். பாதியில் நின்றுடக்கூடாது. தொடர்ந்து முழுமையாக கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே தேவன் கிரியை செய்வார். முழுமையாக கேட்டால் தான் கிரியை செய்ய முடியும். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கர்த்தர் சொல்கிறார், ஒரு வார்த்தை சொல்லி அமேன் சொன்னோம்னா நீங்கள் அமேன் சொல்லும் பொழுது தான் அது முழுமையாக அடைகிறது. அதே போல் தேவனுடைய வசனம் அப்படித்தான். வார்த்தைகளை கவனமாக கேளும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் உங்களால் அதை கேட்கறதற்கு உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் பயன்படுத்தணும். கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன். 2-3 நிமிஷம் நான் கர்த்தருக்கு கொடுக்க முடியாதா? உங்களுக்கு எவ்வளவோ நேரங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் 2-3 நிமிஷமோட கர்த்தருக்கு கொடுக்க முடியாதா? ஆகையால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை தேடி வந்து இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உங்களுடைய உயரத்தை அவர் உயர்த்த விரும்புகிறார். உங்களுடைய இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலிருந்து நீங்கள் இன்னும் முன்னேறணும். அதுதான் அவருடைய விருப்பம் சித்தம். ஆகையால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானித்து நிதானமாக கேட்கணும். பாருங்கள், அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் ஒரு இளமையாகவே இருக்கும். எப்பொழுதும் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த தலைப்பில் தான் நாம் பார்க்குறோம். வாலிபம் எப்படி ஒரு இருக்கிறானோ அந்த அளவு தேவன் அவனுக்கு என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். பாருங்க, தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், ஒருத்தன் அம்பு ஏவுறான். அந்த காலத்துலலாம் அன்பு வச்சு தான் இப்படிலாம் சண்டை போடுவாங்க. அதனால் அந்த மாதிரி இந்த மொழியில் அதை மொழிபெயர்த்துருக்காங்க. இப்போல்லாம் வேறு விதமாகிட்டு கன் ஆகிட்டு அது இதுன்னு ஏகப்பட்டது இப்போல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த சமயத்தில் அப்படி ஒருத்தன் ஒரு அம்பு ஏவி அதை வேகத்தில் அதை விடுறான்னா அவன்கிட்ட இவ்வளோ பலசாலி இருக்கும். அவனுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. அந்த வாலிபனுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. அவன் பயிற்சி பண்ணிடுறான், வாங்கிறான். இதெல்லாம் ஒருத்தன் செஞ்சு அதெல்லாம் அவன் பயிற்சி பண்ணி அதெல்லாம் செய்கிறதுக்கு அவனுக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்திருக்கு பாருங்க. அந்த மாதிரி இதை செய்யணும், வாங்கணும், அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபனுக்குள்ள ஒரு திறமை அவனுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார் பாருங்க. அந்த கையில் உள்ள அம்புகளுக்கு அவன் ஒப்பா இருக்கிறான். யாரு? அந்த வாலிபன். எந்த அளவுக்கு அவன் இருக்கிறான்னா, கரெக்டாக ஏம் பண்ணி அடிக்கிற அந்த திறன், அவனுக்குள்ள திறன், ஆற்றல் எல்லாத்தையும் ஒரு உள்ளே தேவன் வைத்திருக்கிறார் பாருங்க. அவனுக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு மனுஷன் அவன் ஏங்கி செயல்படுகிறான் என்றால் தேவனுடைய வார்த்தை இதைவிடையும் பல மடங்கு போய் அதை பாதிக்கும். தேவனுடைய வார்த்தை பாருங்க, தேவன் இந்த அண்ட சராசரியை உண்டும் பொழுது வெறுமையாக அது இருந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த வாலிபனுடைய அம்புகளுக்கு மேலானது இருக்கிறது. அவனால் ஒரு வாலிபன் எப்படி ஒரு அம்புகளுக்கு இருக்கிறது போல சொல்லப்படுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அதை விடையும் மேலான ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். அந்த வாலிபனுக்கு எப்படி அவன் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறானோ அதே போல் தேவனுடைய வார்த்தை அதை விடையும் மேலானது. இன்று நீங்கள் அம்புலாம் எடுத்துலாம் ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை. நீங்கள் இப்போ தேவனுடைய வார்த்தை சொன்னால் போதும். அந்த பலன் உங்களுக்குள்ளே இருக்குது. வாலிபன் அந்த அளவுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். வாலிப பருவத்தில் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக தியானிக்கும் பொழுது நீங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய வார்த்தையை உச்சரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உச்சரிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குன்னா, எப்படி அந்த அம்புக்கு ஒப்பாக இருக்கிற சொன்னார அந்த தேவன் அதே போல உங்களுக்கு மறுபடியும் இந்த உள்ளத்தில் விதைக்கிறார். இந்த வார்த்தையை நீ கவனமாக கவனி. தேவனுடைய வார்த்தையை நீ கவனமாக கவனிக்கும் பொழுது எப்படி ஒரு வாலிபனுக்குள்ளே இருக்கிற அந்த திறமை இருக்கிற அதை விடையும் 10,000 மடங்கு என்னுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அதை நான் இப்பொழுது அதுக்குள்ளே வைத்திருக்கிறேன் வார்த்தை. ஆகையால் நீ உனக்கு என்ன வேண்டும், உனக்குள்ள வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்று நீ அறிந்து என்னுடைய வார்த்தை நீ உச்சரிக்கும் பொழுது எப்படி அந்த வாலிபனுக்குள்ள அந்த அம்புக்கு ஒப்பாக இருக்கிறனோ அதை விடையும் மேலான நீ தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நீ மகிழ்ந்திருப்பாய். ஆகையால் அந்த அளவுக்கு நீ உன்னுடைய நாவில இந்த அம்பு போல இந்த வார்த்தையை வைக்க வேண்டும். அதை ஏவதற்கான சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய மிசால் போல சென்று அது செயல்படுகிறது. ஆனால் அந்த காலத்தில் அந்த அம்பு தான் அது செஞ்சு அதை வச்சு பண்ணி அந்த காலத்தில் அப்படி தான் ஜெயித்தாங்க. அப்படி தான் ஒவ்வொரு நாடெல்லாம் பிடித்தாங்க. ஆனால் இப்பொழுது பாருங்கள், பலவிதமான இது வந்துட்டு. ஆனால் நாவை சரியாக கையாள விட்டால், இந்த வார்த்தையை சரியாக நீங்கள் பேசலைன்னா அவ்வளோதான். சில நாடுகளுக்கெல்லாம் வார்த்தையை தவறாக பேசிட்டேன்னா அந்த நாட்டுக்கு நாடு சண்டை வந்துடும். எப்படி நீ பேசலாம்,
இல்லைன்னா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் பேசுகிற பாருங்கள், சண்டை வருதுன்னா இப்படி தான். எப்படி என் ஆளை நீ தப்பாக பேசலாம் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த வார்த்தையை நம்ம எப்படி கையாள வேண்டும் என்று நமக்கு தெரியணும். ஆகையால் தான் வாலிபன் அவருடைய வார்த்தையை கவனமாக கேட்டால் என்றால் அவனுடைய வாழ்க்கையில சுகமாய் அவன் வாழ்வான். தேவன் அதை தான் தேடி வந்து உங்களுக்கு கொடுக்கிறார். வாலிபனே, நீ எப்படி அந்த அம்புக்கு ஒப்பா இருக்கிறாயோ, எப்படி அது சென்று கரெக்டாக போய் பாதி அந்த இடத்த நோக்கி போகுதோ, அதே போல உன்னுடைய உள்ளத்திலே என்னுடைய வார்த்தை இருக்கும்போது அது நீ எதை சொல்லி செய்கிறதோ அது சரியாக சென்று அது உனக்கு செயல்படும் என்று அவர் கொடுக்கிறார். ஆகையால் இந்த மாதிரி தினமும் 2-3 நிமிஷங்கள் நீ கேட்கறதுனால உங்களுடைய உள்ளத்திலே தேவன் வாலிப எண்ணங்கள், வாலிபத்துக்குள்ளே இருக்கிற அந்த தன்மையை உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுத்துகிறார். ஆகையால் வாலிபன் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் அது யாராக இருக்கட்டும் சரிதான், தேவனுடைய வார்த்தையை உள்ளே விதைத்து அதுதான் உங்களுக்கு அம்பாக இருக்க வேண்டும், அதுதான் உங்களுக்கு செயல்பட வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். தொடர்ந்து கேட்போம். புதிதாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தினமும் கர்த்தர் என்னை தினமும் தேடி வந்து எனக்கு என்ன கொடுக்குறாரு என்று நான் பார்த்து கொண்டு வருகிறாளா என்று அவர் சொல்லுகிறார். நான் உனக்கு ஒரு அம்பு போல இருந்து நீ அதுக்கு எப்படி ஒப்பா இருக்கிற அதே போல் என்னுடைய வார்த்தை உன் உள்ளத்தில் வைக்கிறேன்டா சொல்லி அவர் உங்களுக்கு வைக்கிறார். தொடர்ந்து நாம் கேட்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.